மதன் கவிதைக்கு வரவேற்கிறோம். இன்றைய கதை. ஒரு காலத்தில் துடிப்பான நகரமான பிராகசியாவில் சமீபத்தில் கல்லூரியில் பட்டம் பெற்ற பிரதாப் மற்றும் அபோமா என்ற 2 இளைஞர்கள் இருந்தனர். உற்சாகம் நிறைந்து லட்சியம் மற்றும் கனவுகளால் தூண்டிவிடப்பட்ட அவர்கள் வயது முதிர்ந்த வாழ்க்கையின் பரந்து அறியப்படாத பயணத்தை மேற்கொண்டனர். பிரதாப் எப்பொழுதும் தன்னம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் உறுதியான முன்னேற்றத்துடன் நடந்தார். அதே சமயம் அபோமா சற்று ஒதுக்கப்பட்ட மற்றும் உள்முக சிந்தனையுடன் பின்தொடர்ந்து அமைதியான உறுதியுடன் அவள் கண்களை நிரப்பினார். வேறுபாடுகள் இருந்தபோதிலும் உலகில் வெற்றிக்கான பாதைகளை செதுக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். ஒருநாள் அவர்கள் பிராகசியாவின் பரபரப்பான தெருக்களில் உலா வந்தபோது அவர்களின் பயணம் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. அவர்கள் ஒரு துன்பகரமான காட்சியைக் கண்டனர். சீடா என்ற இளம் பெண்ணை கொடுமைப்படுத்துபவர்கள் குழு. அவள் கருணைக்காக கெஞ்சும்போது அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் கொடுமைப்படுத்துபவர்கள் சளைக்கவில்லை. இத்தகைய அநியாயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத பிரதாப்பும் அபோமாவும் நீதியின் உணர்வால் தூண்டப்பட்டு கொடுமைப்படுத்துபவர்களை அணுகி அவர்களை எதிர்கொண்டனர். இருவரின் தைரியத்தால் அதிர்ச்சியடைந்த கொடுமையாளர்கள் இறுதியில் பின்வாங்கி சீடாவை தனியாக விட்டுவிட்டனர். இந்த சம்பவத்திற்குப் பிறகு பிரதாப்பும் அபோமாவும் சீடாவுடன் ஆழமான நட்பை உருவாக்கினர். அவள் நீண்ட காலமாக கொடுமைப்படுத்துதலுக்கு ஆளாகியிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். மேலும் அவளுடைய அச்சங்களை போக்கவும் அவளுடைய நம்பிக்கையை வளர்க்கவும் அவர்கள் உறுதியாக இருந்தனர். அவளுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கும் ஆலோசனைகளை வழங்குவதற்கும் அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவதற்கும் மணிநேரங்கள் செலவழிக்கப்பட்டன. காலப்போக்கில் சீடா ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்பட்டது. அவளது புதிய நம்பிக்கையானது இனி கொடுமைப்படுத்தப்படுவதை மறுத்து தனக்காக நிற்க அவளுக்கு அதிகாரம் அளித்தது. பிரதாப்பும் அபோமாவும் அவளது வளர்ச்சியில் ஆழ்ந்த பெருமிதத்தை உணர்ந்தனர். அவர்களும் செடாவிடமிருந்து விலைமதிப்பற்ற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் என்பதை உணர்ந்தனர். பாடம் தெளிவாக இருந்தது. உங்கள் உள் வலிமையைக் கண்டறிவது மற்றவர்களால் ஏற்படும் காயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறது. எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருந்த பிரதாப் தன்னம்பிக்கையின் சக்தியை ஆழமாக புரிந்து கொண்டார். தன்னம்பிக்கையுடன் போராடிய அபோமா செடாவின் மாற்றத்தில் உத்வேகம் கண்டார். தன்னை நம்புவதற்கான தனது சொந்த தைரியத்தை கண்டுபிடித்தார். இந்த படத்தால் அதிகாரம் பெற்ற பிரதாப்பும் அபோமாவும் அதை தங்கள் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தினார்கள். அவர்கள் லட்சிய இலக்குகளை நிர்ணயித்து சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டனர். அவற்றை அடைய அயராது உழைத்தனர். இடையூறுகள் மற்றும் பின்னடைவுகள் இருந்தபோதிலும் அவர்கள் தோற்கடிக்க மறுத்துவிட்டனர். அவர்கள் தங்கள் உள் வலிமையை வைத்திருக்கும் வரை எந்த வெளிப்புற சக்தியும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்பதை அறிந்தார்கள். ஆண்டுகள் செல்ல செல்ல பிரதாப் தனது சொந்த வெற்றிகரமான தொழிலை நிறுவினார். மேலும் அபோமா ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆனார். அவர்களின் சாதனைகள் அவர்களை பெருமையுடன் நிரப்பின. ஆனால் செடாவிடமிருந்து கற்றுக்கொண்ட முக்கிய பாடம் அவர்களின் பயணத்தில் கருவியாக இருந்ததை அவர்கள் உணர்ந்தனர். ஒருநாள் செடாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவளுடைய உள் வலிமையைக் கண்டறிய உதவியதற்கு நன்றி தெரிவிக்கிறது. அவர் தனது சொந்த தொழிலை தொடங்கினார். மேலும் பிரதாப் மற்றும் அபோமாவால் ஈர்க்கப்பட்டு கொடுமைப்படுத்துதலை எதிர்கொள்ளும் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். செடாவின் வெற்றியால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பிரதாப்பும் அபோமாவும் தங்கள் பாடத்தின் தாக்கம் அவர்களின் ஆரம்பகால கருணை செயலுக்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்தனர். செடாவின் கடிதத்தை படித்து புரோக்ரசியாவின் தெருக்களில் அன்று முதல் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். கற்றுக்கொண்ட பாடம் உங்கள் உள் வலிமையைக் கண்டறிந்த பிறகு உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது அவர்களின் வாழ்க்கையின் வழிகாட்டும் கொள்கையாக மாறியது. தங்களை நம்புவது, லட்சிய இலக்குகளை நிர்ணயிப்பது மற்றும் மற்றவர்கள் தங்கள் உள் வலிமையைக் கண்டறிய உதவுவது அவர்களின் பணியாக மாறியது. அவ்வாறு செய்வதன் மூலம் பிரதாப்பும் அபோமாவும் தங்கள் சொந்த உள் வலிமையைக் கண்டுபிடித்தனர். மிகவும் பல்லளிக்கும் பயணம் மற்றவர்கள் தன்னம்பிக்கைக்கான பாதையில் செல்ல உதவுவதாக உணர்ந்தனர். எனவே அவர்களின் கதை பிராகசியாவில் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. இது கருணை, தைரியம் மற்றும் உங்கள் உள் வலிமையைக் கண்டறிந்தவுடன் உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் மாற்றும் சக்தியின் சான்றாகும். சீடா என்ற இளம்பெண்ணிடமிருந்து கற்றறிந்த ஞானத்தை பிராகசியாவின் தெருக்களில் எதிரொலித்தது. ஏனெனில் அவரது கதை மற்றவர்களை தங்களை நம்புவதற்கும் பெருமைக்காக பாடுபடுவதற்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.